திராவிட பொங்கல் அப்படின்னு மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்லிட்டாங்களாம். சங்கிகள் எல்லாம் தையா தக்கான்னு குதிச்சுட்டு இருக்காங்க. பொங்கல் என்பது ஹிந்து பண்டிகை. எங்கேயாவது ஏதாவது ஒரு நாட்டுல கிறிஸ்துவர்களோ, இஸ்லாமியர்களோ பொங்கல் கொண்டாடி நீங்க பார்த்திருக்கீங்களா? அப்படின்னு கேக்குறாங்க வானதி ஸ்ரீனிவாசன். இவர் மட்டும் இல்ல, எல்லா சங்கிகளும் சமூக வலைதளங்கள்ல பதிவு போடுறாங்க. பொங்கல் என்பது ஹிந்து பண்டிகை. இந்துக்களே உங்க பண்டிகையை விட்டுக் குடுக்காதீங்க. அட மரம் மண்டைகளா! பொங்கல் என்பது உழவர் திருநாள். நமக்காக உழைக்கக்கூடிய விவசாயிகளுக்கு, நமக்கு சோறு போடக்கூடிய அவங்களுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு நாள். இத தமிழரா நாம கொண்டாடுறோமே தவிர, ஹிந்து, முஸ்லிம், கிறிஸ்டியன்னு எந்த வேறுபாடும் பார்க்காம, ஒட்டுமொத்த தமிழ்நாடும் சேர்ந்து காலங்காலமா பொங்கல் திருவிழாவ கொண்டாடிட்டு இருக்கு. அதனால தான் இஸ்லாமியர்களும், கிறிஸ்துவர்களும் வந்து பொங்கல் வைக்கிறத நாம வருடா வருடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவங்களுக்கெல்லாம் நம்ம சொன்னா புரியாது. இதோ ஒருத்தர் தெளிவா சொல்றாரு பாரு. பொங்கல் மாதிரியான ஒரு பண்டிகை முழுக்க முழுக்க ஹிந்துக்களுடைய பண்டிகை. அது எங்கேயாவது எந்த ஒரு நாட்டிலாவது இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ சூரியனுக்கு பொங்கலிட்டு இல்ல நம்மளோட வழிபாட்டு முறைகள் படி எங்காவது நடந்திருக்கிறது எதுவும் இல்ல. சில நேரங்களில் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். என்ன கோயில் உள்ள பொங்க வச்சு கொண்டாடுறீங்க, கரும்பெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க, இங்க என்ன வானத்தை பத்துக்கிட்ட வந்த? நாம் அடிப்படையில் தமிழர்கள், அதற்கு பிறகுதான் கிறிஸ்தவர்கள். அதை மறந்து விடக்கூடாது. அடிப்படையில் இந்த மண், வானத்திலிருந்து இங்கு விழுகின்ற தண்ணீர், நீர்நிலைகள், இங்கிருந்தா நான் இந்த உடம்பை உருவாக்கியது இந்த மண் தான். மண்ணின் மைந்தர்கள் நாம், புழுதியின் புதல்வர்கள் நாம், தூசியின் தூதுவர்கள் நாம். பின்னி பிணைந்தது நான் நம்புகிறோம், இயேசு கிறிஸ்துவை நம்புகிறோம், கிறிஸ்துவ சமயம் அதெல்லாம் வேற. ஆனா அடிப்படையில் நாம் தமிழர்கள், இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள். அதற்கு பிறகுதான் சமயத்துக்கு சொந்தக்காரர்கள் என்பது